26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கு. தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு அனைத்து கட்சிகளோட தலைவர்கள் தீவிரமா பிரச்சார களத்துல சுழன்று வராங்க. அதே வேளையில இந்த பக்கம் பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர் போக இருந்த பிரச்சாரங்கள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா சென்னையில தான் அடுத்தடுத்து பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா தாவேக்கால இதற்கு எல்லாமே ஆளும் தரப்பும் அவங்களோட அதிகாரிகள் தான் காரணம் அப்படின்னு வெளிப்படையா குற்றம் சாட்டுறாங்க. மறுபுறம் ஆளும் தரப்போ இதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தான் காரணம் அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மோட ஸ்ரீராம் இருக்காரு. என்ன நடக்குது? இல்லை, எல்லா தலைவர்களுமே எலெக்ஷன் சமயத்தில், அதுவும் குறிப்பாக அந்த பிரச்சார காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களுமே பாரபட்சம் இல்லாமல் போய் தொடர்ச்சியாக சூறாவளி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சென்னைக்குள்ளவே பார்த்தோம் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பிரச்சாரம் பண்ணிட்டாரு, பிரேமலதா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் டிடிவி தினகரன் பண்ணிட்டு இருக்காங்க. தினசரி ஏதோ ஒரு தலைவரோட பிரச்சாரம் சென்னைக்குள்ள போய்கிட்டு இருக்குது. இப்போ தவேக தரப்புல பார்த்தோம் அப்படின்னா சென்னையை தான் ரொம்ப முக்கியமாக குறி வைக்கிறாங்க. அவங்க ஆட்சியை பிடிச்சிருவோம், நாங்கள் தான் அடுத்து ஆளுங்கட்சியாக இருக்க போறோம்னு பேசினாலும் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகள் தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. அதனால தான் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே சென்னையில் நிற்கிறாங்க. கட்சியோட தலைவர் விஜய் உட்பட எல்லாருமே சென்னையில் நிற்கிறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தையும் சென்னையில இருந்தா தொடங்குறதுக்கு மற்ற மாவட்டங்களோட சென்னையில தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரம் பண்றதுக்கும் திட்டமிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா மார்ச் 28 எல்லாருமே மற்ற இடங்கள்ல முடிச்சுட்டு அப்புறம் தான் சென்னைக்கு வருவாங்க. இவங்க ஆரம்பிச்சதே சென்னையில தான். மார்ச் 28 ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. விஜய் போட்டிட்டு இருந்த பெரம்பூர் தொகுதியில இருந்து ஆரம்பிச்சு அப்படி வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், அப்புறம் கொளத்தூர், இந்த மாதிரியான தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணலாம். ஒரு 4-5 ஸ்பாட்டுக்கு எல்லாமே முக்கியமான தொகுதியா இருக்கு. எல்லாமே முக்கியமான தொகுதிகள் தான். சென்னை அந்த திமுக வலுவா இருக்கக்கூடிய தொகுதிகள் தான். அதுலதான் பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா முதல் தடவை அவங்க முதல் தடவை அனுமதி கேட்டப்பே அனுமதி கொடுக்கப்படல. என்ன காரணம் சொல்லப்படுச்சு அப்படின்னா, பெரம்பூர்ல அவங்க அனுமதி கேட்ட இடமே எம்கேபி நகர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அனுமதி கேட்டிருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப குறுகலான இடம், கூட்டம் கூட்டுறதுக்கு ஏத்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி மறுத்துட்டாங்க. தவேக தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ தேர்தல் ஆணையம் தான் உள்ள வந்துட்டாங்க. சுவிதான்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல யார் பிரச்சாரம் பண்ணணும்னாலும் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி விண்ணப்பிக்கணும். அந்த அடிப்படையில தான் நாங்களும் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி விண்ணப்பிச்சோம். அது மாதிரி விண்ணப்பிக்கிறதும் நம்ம இஷ்டத்துக்கு தேவைப்பட்ட இடத்துல எல்லாம் விண்ணப்பிக்க முடியாது. அந்த தேர்தல் ஆணைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள தான் போடுறோம். நாங்க அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள இருக்கிற இடத்துல தான் விண்ணப்பிச்சோம். அப்படி இருக்கிற இடத்த விண்ணப்பிச்சு கூட்டம் கூடுறதுக்கு ஏத்த இடம் இல்லை அப்படின்னா, கூட்டம் கூடுறதுக்கு ஏத்த இடம் இல்லாத இடம் ஆப்ஷன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால மார்ச் 28 பிரச்சாரம் பண்ண முடியாம போயிருச்சு. பெரம்பூர்ல அவங்க பிளான் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே கிடைக்கல. அப்படிங்கிறப்போ மற்ற பாயிண்ட்லயே அனுமதிகள் கிடைக்கல. ஏன்னா அதுலயே தவேக தரப்பு சுணக்கமாயிட்டாங்க. அதே மாதிரி மற்ற இடங்களையும் பாத்தீங்கன்னா பெரம்பூர்லயே அனுமதி கிடைக்கலங்கிறப்ப மற்ற இடங்களையும் அனுமதி கொடுக்கப்படல. அதனால திட்டமிட்ட பிரச்சாரம் அப்ப நடக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் 30 திரும்ப வராங்க. வேட்பு மனு தாக்கல் பண்ண அன்னைக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. 3 இடங்களுக்கு மட்டும் கிடைச்சிருந்துச்சு. பெரம்பூர் கிடைச்சிருந்துச்சு, அப்புறம் கொளத்தூர் கிடைச்சது, வில்லிவாக்கம் 3 இடங்களுக்கு மட்டும் அனுமதி கிடைச்சிருந்துச்சு. விஜய் அந்த வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு பெரம்பூரை நோக்கி பிரச்சாரத்துக்கு போனாரு. பெரம்பூர்ல எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ பெரம்பூர்ல இருந்து குளத்தூரை நோக்கி போனாரு. பட் குளத்தூர்ல அதிகப்படியான கூட்டம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ குளத்தூர்ல அதிகப்படியான கூட்டம் இருந்ததுனால விஜயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசாம 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. அடுத்ததா வில்லிவாக்கத்துக்கு வருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ வில்லிவாக்கத்துக்கு விஜய் வரல. ரத்தாகிருச்சு பிரச்சாரம். ஏன்னு கேட்டப்போ, யார் ஒருவேளை போலீஸ் ரத்து பண்ணாங்களா இல்ல தவேக தரப்பு ரத்து பண்ணாங்கன்னு கேட்கிறப்போ விஜய் தரப்பு தான் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா குளத்தூர்லயே அதிகப்படியான கூட்டம் இருந்துச்சு, போலீஸ் முறையா பாதுகாப்பு கொடுக்கல. அப்படி இருக்க சமயத்துல வில்லிவாக்கத்தை நோக்கி அங்கே எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தவேக தரப்பு தான் பிரச்சாரம் தானாக முன் ரத்து பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட போய் புகாரும் கொடுத்திருந்தாங்க. அதாவது எங்களோட தலைவரோட பிரச்சாரத்துக்கு முறையான பாதுகாப்பு காவல்துறை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவும் புசியானந்தும் போய் அர்ச்சனா பட்நாயக் அவங்களை சந்திச்சு கொடுத்தாங்க. அவங்க சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, குளத்தூர்ல பெரம்பூர்ல பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா முதலமைச்சரோட தொகுதியான குளத்தூர்ல போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது ஒரு ஜங்ஷன், அந்த பிரச்சாரம் நடக்க திட்டமிடப்பட்டிருந்த இடம். விஜயோட பிரச்சார வாகனம் சேர்ற வரைக்குமே அந்த இடத்துக்குள்ள அந்த பேருந்துகள்லாம் அனுமதிக்கப்பட்டு இருந்துச்சு, போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டு இருந்துச்சு, டைவர்ட் பண்ணவே இல்லை. அது மாதிரி காவலர்களும் ரொம்ப எண்ணிக்கையில குறைவா இருந்தாங்க.
குறைவா இருந்தவங்களும் கூட்டத்தை கட்டுப்படுத்தவே இல்லை. ஒரு கரூர் சம்பவத்தை அங்க நிகழ்த்தலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் திட்டமிட்டு இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. நாங்க அந்த கூட்டத்தை பாக்குறப்பவே கரூர்ல பார்த்த மாதிரி ஒரு அலை அந்த கூட்டத்துல இருந்து பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் நாங்க அந்த பிரச்சாரத்தை வந்து ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி வரைக்கும் போய் வந்து புகார் வந்து கொடுத்திருந்தாங்க. நீங்க சொன்னீங்க பெரம்பூர் குளத்தூர்ல தான் கூட்டம் அதிகமா இருந்தது. ஆனா பெரம்பூர்ல ஒரு வழக்கு வந்து ஒண்ணு விஜய் மேல போட்டாங்கல்ல, பிரச்சார களத்துல வழக்கு போட்டு அது கூட திருச்சி கிழக்குல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆமா, அதிகப்படியான கூட்டம் கூடதுக்காக வந்து போடப்பட்ட வழக்கு. அதாவது அவங்க தரப்புல சொல்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா, தன்னெழுச்சியா கூடுற மக்களை நாங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. தேவைக்கு தரப்புல பாத்தீங்கன்னா 300 நிர்வாகிகள் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுமதி கேட்கப்படுது. அவங்களுமே அதை தான் கேட்கறாங்க, எத்தனை பேர் வந்து கட்சி சார்பில் கூடுவீங்கன்னு. இவங்களும் கட்சி சார்பில் 300 பேர் கூடுவோம்னு சொல்லிடுறாங்க. ஆனா மக்கள் கூட்டம் அதிகமா வருது இல்ல, விஜயோட கூட்டங்கள் நம்மளே பாக்குறோம். மற்ற கூட்டங்களுக்கு இருக்கிற இவரோட கூட்டங்களுக்கு ரொம்ப நெரிசலா ரொம்ப ஆர்வமா மக்கள் வரதை வந்து பார்க்க முடியுது. அந்த கூட்டத்தை வந்து நாங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும், நாங்க எப்படி இவ்வளவு பேர் வருவாங்கன்னு நம்பர் சொல்ல முடியும் அப்படின்னு தவைக்கு தரப்பு வந்து கேட்கறாங்க. இதுக்குதான் அவங்க உதாரணமா சொல்றது என்ன அப்படின்னா, சென்னையில தான் இப்படியான பிரச்சனைகள் வருது, மற்ற மாவட்டங்கள்ல கூட இந்த அளவுக்கு பிரச்சனை. சென்னையில பிரச்சனைக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க? சென்னை பிரச்சனைக்கு அவங்க குறிப்பா சொல்றது பாத்தீங்க அப்படின்னா, சென்னை கமிஷனர் அருண் அவரை வந்து குறிப்பா வந்து பின் பாயிண்ட் பண்ணி காரணம் சொல்றாங்க. ஏன்னா திருச்சி கிழக்கு இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ண போனாரு, போயிட்டு வந்து மரக்கடை பகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. அங்க வந்து ரொம்ப அற்புதமா வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்ததா தாவேக தரப்பினரே சொல்றாங்க. விஜயோட வாகனத்தை முழுமையா வந்து காவலர்கள் சூழ்ந்து நின்று ஒரு கான்வாய் டைப்ல வந்து அவர் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்குமே ரொம்ப சிறப்பா பாதுகாப்பு கொடுத்ததா வந்து சொல்றாங்க. ஆனா சென்னையில அந்த மாதிரியான பாதுகாப்பு வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமா வந்து தாவேக தரப்பு சொல்றாங்க. இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மார்ச் 30ஆம் தேதி விஜய் வில்லிவாக்கம் போகல, பிரச்சாரத்தை வந்து ரத்து பண்ணிடுறாரு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து சென்னைக்குள்ள வர்றதுக்கு திட்டமிடுறாங்க. அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து வில்லிவாக்கம், அப்புறம் வந்து விருகம்பாக்கம், அண்ணா நகர், டி நகர், இந்த மாதிரியான 4 தொகுதிகளில் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு வந்து அனுமதி வந்து கேட்கிறாங்க. இதுல எந்த இடத்துக்குலாம் அனுமதி கிடைக்குது அப்படின்னா, வில்லிவாக்கத்துக்கும் டி நகருக்கும் வந்து அனுமதி கிடைச்சிருது. போலீஸ் வந்து கொடுத்தலாம், ஆட்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆமா கிடைச்சிருச்சு, அனுமதி கிடைச்சிருச்சு. கிடைச்சதுல என்ன அப்படின்னா, வில்லிவாக்க தொகுதியில வந்து மதியம் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம்னு அனுமதி கொடுத்துருக்காங்க. டி நகர் தொகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா மதியம் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும், ஈவினிங் 6 மணிக்குள்ள பிரச்சாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டது. இவங்களும் அதைத்தான் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா என்னன்னா திடீர்னு ஒரு அந்த இவங்களும் ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லிவாக்கத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்லயும் தீநகர் பாயிண்ட்லயும் விஜய் அந்த வந்து பேசுறதுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா திடீர்னு ஒரு போன் கால் வந்து வந்ததா சொல்றாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகாரிகள் தரப்புல இருந்து தீநகர்ல 2 to 6 மணி வரைக்கும் வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது, 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கொடுப்போம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள தீநகர்ல விஜய் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரூட்டுமே பாத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து வில்லிவாக்கத்துல இருந்து டி நகர் வரைக்கும் போறதுக்கு பாத்தீங்கன்னா அண்ணா நகர், அண்ணா ஆர்ச்சி வழியா வந்து போறதுக்கு வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஆனா அப்படி வரக்கூடாது, ஏன்னா இவங்க வந்து அந்த தொகுதியை கவர் பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சிருக்காங்க. பட் ஆனா அப்படி வரக்கூடாது, நீங்க வந்து வடபழனி வழியா 100 feet ரோடு வழியா தான் வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்த ரூட்டையுமே வந்து மாத்தி இருக்கிறாங்க. இந்த 2 விஷயம் தான் தவேக தரப்புக்கு ரொம்ப ரொம்ப வந்து உறுத்தலா வந்து. இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி வருது. என்னன்னா மற்ற கட்சிகளுக்குமே இதே போன்ற சிக்கல்கள்லாம் வரும், இடத்த வந்து மறுப்பாங்க, காவல்துறை வந்து இது பண்ணுவாங்க. திமுக கூட்டணி கட்சிகளுக்கே நம்ம வந்து கடந்த காலங்கள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா என்ன, அந்த கட்சி வந்து அதை ஃபைட் பண்ணுவாங்களே தவிர அதை வந்து ரத்து பண்ண மாட்டாங்கல்ல. இங்கே அந்த மாதிரி வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லையா? இல்ல, வந்து இதுல வந்து 2 விதமாகவும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி இவ்வளவு குறுகலான நேர கட்டுப்பாடு எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஒருவேளை அப்படியே கொடுக்கப்பட்டாலும் மற்ற கட்சிகள் என்ன அப்படின்னா, இந்த விதிமுறைகள் எல்லாம் பெரிய அளவுல எடுத்துக்க மாட்டாங்க. இது வழக்கு விழுவும் தெரியும், அந்த வழக்கை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க தலைவர்களாகட்டும், அப்புறம் வந்து மாவட்ட நிர்வாகிகள் ஆகட்டும். பட் இங்க ஒரு அனுபவமின்மை, கரூர் பாதிப்பு பெரிய பாதிப்பு, அவங்களுக்கு அதை இன்ஃப்ளூயன்ஸ். ஆமா, ஒரு அனுபவமின்மை இருக்கிறதே பார்க்க முடியுது. வழக்குகளை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வந்து இருக்கு. இன்னொன்னு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுலயும் பிரச்சனை இருக்கு. ஏதாச்சும் நடந்தா காவல்துறை பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி போறதா, இல்ல வந்து நம்ம தரப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரதான்னு 2 தரப்புமே, காவல்துறைக்கு அந்த பிரச்சனை இருக்கு, விஜய் தரப்புமே பிரச்சனை இருக்குங்கிறதுனால அந்த பொறுப்பை எடுத்துக்கிற விஷயமும் இந்த பர்மிஷன் வாங்குறதுல மிக முக்கிய காரணமா இருக்கு. அதனால 1 மணி நேரம் தான். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வில்லிவாக்கத்துக்கு 12 மணிக்கு வந்துடுறாரு, வீட்டுல இருந்து நேரா 12 மணிக்கு வந்துடுறாரு வச்சுப்போம். அங்க பேசிட்டு டி நகர் அங்கிருந்து கிளம்பி டி நகருக்கு எப்படி 1 மணி நேரத்துல வந்து சேர முடியும்னு கேக்குறாங்க. வில்லிவாக்கத்துல இருந்து டி நகருக்கு. ஏன்னா யூஸ்வலானா பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம ஃப்ளோவா இருந்தா பரவாயில்ல. பட் இவர் வாகனத்தை சுத்தி ஃபுல்லா கூட்டம் இருக்கும், வாகனம் இன்ச்சு பை இன்ச்சாதான் நகர்ந்து வரும். அதனால எப்படி 1 மணி நேரத்துல வில்லிவாக்கத்துல இருந்து டி நகருக்கு எங்களால வர முடியும்? அப்படி நாங்க வராம போனா எங்க மேல ஏதாவது கேஸ் போட்டு எங்களோட பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கு வந்து இவங்க திட்டம் பண்றாங்க. அதனாலதான் நாங்க வந்து எங்க பிரச்சாரத்தை வந்து
நாங்களே ரத்து செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஆனா இது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களே பிரச்சாரத்தை ரத்து செய்துக்கிறதுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்விளைவுகளை தானே உண்டாக்கும். ஆமா, என்னன்னா இப்ப டே பை டே ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தரும் எத்தனை தொகுதிகளை கவர் பண்றாங்க, எவ்வளவு தொகுதிகளுக்கு நேர்ல போக முடியும் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. ஏற்கனவே நாள் கம்மியா இருக்கு, இன்னும் 14-15 நாள் தான் இருக்குங்கிறப்போ எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணணும். பட் அதை தாண்டி இவங்க வந்து ரத்தும் பண்றாங்க. குறிப்பா வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி, இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து சைதாப்பேட்டையில அனுமதி கேட்டாங்க. சைதாப்பேட்டையில அனுமதி கொடுத்துட்டாங்க, ஆனா 1 மணி நேரம் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே. சோ இந்த பிரச்சனைகள் நேர கட்டுப்பாடு. இந்த நேரம் வந்து மற்ற கட்சிகளுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க? இல்ல, மற்ற கட்சிகள் வந்து அனுமதி கேட்கறாங்க. சுவிதா ஆப்ல என்ன கேட்கறாங்களோ அதை கொடுத்துறாங்க. மற்ற கட்சிகளுக்கு இந்த பின்னாடி நடக்கிற விஷயங்கள் வந்து முன்னாடி பேசு பொருள் ஆகுறதே இல்ல. ஓகே ஓகே. ஏன்னா அதை இது விஜய்ங்கிறதுனாலதான் இதெல்லாம் வந்து பேசு பொருள் ஆகுது. இவங்க தரப்பு அதை பேசு பொருள் ஆக்கவும் செய்யறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகளும் அதிகமாக விதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்னொன்னு அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த தீநகர்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் சொல்லி லெட்டரே கொடுத்துட்டாங்க. பிசிக்கலா கையில இருக்கு அவங்க கையில லெட்டர். ஆனா திரும்ப போன் பண்ணி கூப்பிட்டு திரும்ப புதுசா ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்குற வந்து காவல்துறை இல்ல, தேர்தல் அதிகாரி தான். இப்போ வந்து தேர்தல் அதிகாரி தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தேர்தல் அதிகாரி இருக்கிறாங்க, அவங்க தான் பொறுப்பு. அந்த தேர்தல் அதிகாரி கிட்ட இவங்க விண்ணப்பிக்கணும், இந்த இடத்துல கூட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல போலீஸ் வந்து ஆய்வு பண்ணி என்ஓசி வந்து கொடுக்குறாங்க. அந்த என்ஓசி கொடுக்கறதுதான் பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன கேட்கறாங்க, தீநகர்ல முதல்ல அனுமதி கொடுத்துட்டீங்க 2 to 6, அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து 2 to 3 எப்படி வந்து நீங்க வந்து மாத்தி அனுமதி கொடுப்பீங்க, யாரோட அழுத்தத்தின் பேர்ல வந்து அனுமதி இப்படி வந்து மாத்தி அமைக்கிறீங்க அப்படின்னு தான் வந்து கேட்கறாங்க. அதுலதான் குறிப்பா வந்து யாரோட பேரை சொல்றாங்க அப்படின்னா, சென்னை கமிஷனர் அருணோட பேரை வந்து இவங்க வந்து தவிர்க்கணும் குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பா அவர் வந்து திமுகவுக்கு நெருக்கமான அதிகாரியா இருக்கிறாரு, திமுகவோட குடும்பத்துக்கு நெருக்கமான அதிகாரியா இருக்கிறாரு. அதனால அவர் எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாரு. குறிப்பா சென்னையில மட்டும் நடக்கிறது காரணம், நாங்க சென்னையில தான் ரொம்ப வலுவா வந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம், தலைவர் உட்பட முக்கியமானவர்கள் நிக்கிறோம், திமுகவோட கோட்டையா சென்னை இருக்கு, அதை தகர்க்கிறதுக்கான வேலைகளை வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். தலைவர் வந்து எல்லா தொகுதியிலையும் மற்ற மாவட்டங்களுக்கு கூட போகல, பட் சென்னைக்குள்ள எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு வந்து கிடைக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் கமிஷனர் அருண் மூலமா வந்து அழுத்தம் கொடுத்து வந்து அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு வந்து. அதிகாரிகள் தரப்புல அதுக்கு என்ன விளக்கம்? அதிகாரிகள் தரப்புல அரசு தரப்புல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுவும் இது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறப்போ காவல்துறை வந்து பொறுப்பு கிடையாது. அனுமதி கொடுக்கறதோ அனுமதி மறுக்கிறதோ வந்து காவல்துறை கையில இல்ல, தேர்தல் அதிகாரி கையில தான் இருக்கு. இவங்க வந்து தேர்தல் அதிகாரியை பத்தி எதுவுமே பேசாம காவல்துறையை மட்டும்தான் பேசுறாங்க, காவல்துறையோட தலையை மட்டும்தான் உருட்டுறாங்க. இது எப்படி நியாயம் அப்படின்னு வந்து சில பேர் கேட்கிறாங்க. எனவே உள்ள நம்ம கிரவுண்ட்ல விசாரிக்கிறப்ப ஒரு சில நெருக்கடிகள் இருக்கிறதுனாலதான் சில இடங்கள்ல வந்து ரொம்ப பிடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. பிடிக்கிறது அப்படிங்கிறது எப்படி அவ்வளவு சுலபமா விடுவாங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஆஃப் த ரெக்கார்டா பேசும்போது வந்து சொல்றாங்க. சோ அந்த மாதிரி விவகாரங்களும் இருக்குது. சோ அதனாலதான் சென்னைக்குள்ள விஜயோட பிரச்சாரம் அப்படிங்கிறது மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி ரொம்ப எளிமையா வந்து இது வரைக்கும் அமையாம வந்து போயிருக்குது. இவங்களும் அடுத்தடுத்து பர்மிஷன் கேட்கிற மனநிலையில தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியா போய் அர்ச்சனா பட்நாயக் தலைமை தேர்தல் அதிகாரி அவங்கள சந்திச்சு புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, கடிதம் கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. சோ அதனால அடுத்து திரும்பியும் வந்து அனுமதி கேட்பாங்க. விஜய் வந்து சென்னைக்கே திரும்ப கேட்பாங்க, கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஏன்னா சென்னையை தான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ சென்னைக்குள்ள எவ்வளவு மேக்சிமமான தொகுதிகளுக்கு விஜய் போய் நேர்ல போய் பிரச்சாரம் பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா இருக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், அப்புறம் மரிய வில்சன், இந்த மாதிரியான அவருக்கு நெருக்கமான நிர்வாகிகளோட தொகுதிகளில் கட்டாயம் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுல விஜய் தெளிவா இருக்கிறாரு. அதனால இந்த தொகுதிகளுக்கு திரும்பி வந்து விஜய் தரப்புல இருந்து அனுமதி கேட்கப்படும். பட் அனுமதி கொடுக்கப்படுதா இல்ல என்னென்ன மாதிரி ப்ராசஸ் அதுல போகுது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து உன்னிப்பா கவனிக்கணும். இன்னொன்னு, அதிகாரிகளை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் தொடர்ச்சியா வந்து புகார் மனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இவங்களும் புகார் மனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சில அதிகாரிகள் மாற்றப்படல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்ப நீங்க தலைவர் சொன்னீங்க, தமிழக தலைவர் விஜய்க்கு பிரச்சாரத்துக்கு சொன்னீங்க. மற்றபடி மற்ற தலைவர்கள் இப்ப வேட்பாளர்களா இருக்கிறவங்க, தொகுதியில போட்டிடுறவங்க அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் காவல்துறையோடயோ இல்ல அரசோடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? அவங்க எல்லாம் வந்து யூஸ்வலா அவங்களோட டோர் பை டோர் கேம்பெயின் வந்து மத்தவங்க மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சின்ன சின்ன தெருமுனை கூட்டங்கள் வந்து போடுறதையுமே வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு சில பிரச்சனைகள், இப்போ ஆதவ் வந்து இங்க வெள்ளிவாகத்துல கூட்டம் போட்டப்போ அந்த ஒரு பாட்டில் வந்து பிரச்சனை ஆக்குனாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன களத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கே தவிர அதுல பெருசா பிரச்சனை இல்லைங்க. விஜய் வர்றது கூட்டம், அந்த விஷயங்கள்னால விஜய் வர்றது கூட்டம் வர்றது அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்னு ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம் என்ன இருக்குன்னா, ரெண்டு தரப்புமே, போலீஸ் தரப்புமே சரி, தவிக தரப்புமே சரி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது யார் அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கு இடையிலேயே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்கிறதும் இதுல கவனிக்க வேண்டிய விஷயமா வந்து இருக்குது. ஓகே ஓகே.
சென்னையில் விஜய் அவரோட பிரச்சாரம் வந்து தொடர்ச்சியா ஏன் வந்து தடை வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கும் அடுத்தடுத்த அவங்களோட முயற்சிகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். மற்றும் ஒரு வீடியோவில் வேற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.